அரசாங்கமே பொய் சொல்கிறது. அன்புமணி, கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் வன்னியர்கள் 10.5% மேல் இட ஒதுக்கீடு அனுபவிப்பதாக அரசு கூறுவதில் உண்மையில்லை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சிகள் இப்படி பேசுவதை கூட புரிந்து கொள்ளலாம் என கூறிய அவர், அரசாங்கமே இப்படி செய்யக்கூடாது என்று வேதனை தெரிவித்துள்ளார். இது முழு கோழைத்தனம் என்றும் மோசடி எனவும் அன்புமணி அரசை சாட்டியுள்ளார். தமிழக அரசின் PRO சில பொய்யான தரவுகளை தயார் செய்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்து இந்த செய்தி அவசியம் நீங்கள் போட வேண்டும் என்று வற்புறுத்திய பிறகு இன்று காலை பல செய்தித்தாள்களில் வன்னியர்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் 10.5 விழுக்காடுக்கு மேல் வந்திருக்கிறது என்று பல ஊடகங்களில் பொய்யான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது ஒரு அரசாங்கம் செய்வது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது ஏதோ ஒரு அரசியல் கட்சி செய்தால் இது வேறு. தமிழக அரசு இது செய்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மோசடி, இது ஒரு கோழைத்தனம். இட் இஸ் பியூர் கவர்டிஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் அண்ட் தி DMK கவர்மெண்ட்.